இப்போ உலக நாடுகள் பின்பற்றுது. நியூயார்க் மாநகர மேயர் தேர்தலில் கட்டணமில்லா பேருந்து வாக்குறுதி கொடுத்து சோர்தான் மம்தானி அங்கே ஜெயிச்சிருக்கிறார். அவர் ஏழை எளிய மக்கள் பக்கம் நின்று இந்த வாக்குறுதி தந்ததும் பெரும் பணக்கார பக்கம் நின்று அதிபர் டிரம்ப் நியூயார்க் மாநகரத்துக்கான நிதியை நிறுத்திவிட மிரட்டி பார்த்தார். ஆனா அந்த மிரட்டல் அதற்றெல்லாம் மீறி மம்தானி தான் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார். எதுக்காக சொல்றேன்னா, அதுக்காக சொல்றேன், உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். எல்லாருக்கும் எல்லாம் இயங்குகிறது தான் திராவிட மாடல். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க உழைக்கிறதும் பாடுபடுறதும் எளிதானதல்ல. அதனால்தான் கவனத்தோடு தொலைநோக்கு சிந்தனையோடு நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா சிலர் இது போன்ற திட்டங்களை மதிக்காம அரசியல் உள்நோக்கத்தோடு ஆட்சியை குறை சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சினா எல்லாத்தையும் எதிர்க்கணும்னு இல்லை. ஆனா இன்றைய எதிர்கட்சிகள் மக்கள் நலத்திட்டங்களையும் பயன்பெறக்கூடிய மக்களையும் கொச்சைப்படுத்தி பேசுறாங்க. என்ன செய்யறது? அவங்களுடைய குணம் அப்படி. அவங்களுக்கு தெரிஞ்ச பண்பாடு அவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரை தூற்றுவார் தூற்றட்டும், நம் பணி மக்கள் பணி. அதை நாம் பார்ப்போம்னு செயல்பட்டு வரேன். எதிர்கட்சிகள் என்ன போய் சொன்னாலும், பொறாமையில மக்கள் நல திட்டங்கள் தேவையில்லை, 1000 ரூபாய் வேணாம்னு சொல்லி கொச்சைப்படுத்தினாலும் மக்கள் அவங்கள மதிக்கிறது இல்லை. தொலைக்காட்சியிலையும் சமூக வலைத்தளங்களையும் பேட்டியளிக்கிற மக்கள் பலரும் நம்மளோட ஒவ்வொரு திட்டத்தை ஆதரித்து பேசுறாங்க. ஏன் இங்க எனக்கு முன்னர் ஒரு தம்பி பேசினாரு, ஒரே குடும்பத்தில் எத்தனை திட்டங்கள்ல பலன் பெறுறோம் தெளிவா சொன்னாரு, ஆதாரத்தோடு சொன்னாரு. இதுதான் எதிர்கட்சிகளின் இந்த பொய்களுக்கான அந்த தம்பியினுடைய பதிலடி. நம்மோட திட்டங்கள் எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நீங்க சொல்லி கேட்கிறப்போ எனக்கு அளவில்லா மகிழ்ச்சி ஏற்படுது. மக்களாகிய நீங்க தான் திராவிட மாடல் தூதுவர்களாக செயல்படுறீங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசு, மக்களான நீங்களும் தமிழ்நாட்டோட முன்னேற்றம் என்ற ஒரே சிந்தனையில ஒரே வேவ் லென்த்தில் இருக்கும். அதனாலதான் திராவிட மாடல் 2.0 கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு நான் எங்கே போனாலும் நம்பிக்கையா சொல்றேன். தேர்தல் நெருங்கி வந்துடுச்சு. இப்பவே தேர்தலுக்கான பணிகள் எல்லாம் தொடங்கிடுச்சு. இந்த நேரத்தை உங்ககிட்ட நான் வைக்கிற முக்கியமான வேண்டுகோள் என்னன்னா, பொதுமக்கள் அனைவரும் தங்களுடைய வாக்குகளை உறுதி செஞ்சுக்கணும் கேட்டுக்கிறேன். நமக்குத்தான் போட போறீங்க, இந்த ஆட்சி தான் வரணும்னு போட போறீங்க, அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கிறத நீங்க உறுதி செஞ்சுக்குங்க, அதான் முக்கியம். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உங்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டு விடக்கூடாது என்பதில் கவனமா இருக்கணும். இந்திய தேர்தல் ஆணையத்தோட ஒரே வேலை தேர்தலை முறையா, ஒழுங்கா, நேர்மையா, உண்மையா நடத்துறது தான். அதை கூட அவங்க பல மாநிலங்களில் செய்யல. மற்ற மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகளை படிக்கிறப்ப நமக்கெல்லாம் அதிர்ச்சியா இருக்கு. நீங்க எல்லாரும் செய்திகள்ல, சோசியல் மீடியாக்களை பார்த்திருப்பீங்க. ஹரியானா மாநிலத்தில் அநியாயமா நடந்திருக்கு. ஒரு மாநிலத்தில் வாக்காளராக இருக்கிறவங்க இன்னொரு மாநிலத்தில் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. ஒரே ஒரு வீட்டு முகவரியில் 66 போலி வாக்காளர்கள் இருந்திருக்கிறாங்க. ஒருத்தருடைய வீட்டு முகவரியில் 500 வாக்காளர்கள் இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் வேறு மாநிலத்தை சார்ந்தவங்க. முன்னாள் எம்பி ஒருவரை 2 மாநிலங்களை வாக்களிச்சு வெளிப்படையா போட்டோ போட்டிருக்கிறாரு. அந்த மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தப்போ வாக்களிச்ச 30 லட்சம் பேரால சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க முடியல. ஆனா புதுசா 25 லட்சம் வாக்காளர்கள் அந்த மாநிலத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் மக்களவையுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரே, இளம் தலைவராக விலகிக் கொண்டிருக்கிறார் என்று ஆறுவீர் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் இதை தெளிவா ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இருக்காரு.